திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை வழியாக பல்லடம், பொள்ளாச்சி, உடுமலை, மதுரை மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் பல்லடம் அருகே உள்ள காரணப்பேட்டை பகுதியில் நாள் ரூட்டை கடக்க வேண்டிய நிலை உள்ளது. இந்த பகுதியில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இயங்குகின்றன. போக்குவரத்து நெரிசல் அதிகம் காணப்படும் இந்த சாலையில் அடிக்கடி விபத்துகள் நடைபெற்று வாகன ஓட்டிகள் உயிரிழக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்கின்றன. இதனை தடுக்க இந்த பகுதியில் ரவுண்டானா அமைக்க வேண்டுமென வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் ஒரு காலில் நின்று நூதன முறையில் கண்டன போராட்டம் நடத்தினர். வாகன நெரிசல் மற்றும் உயிர் இழப்புகளை குறைக்கும் வகையில் ரவுண்டானா கட்டுமானத்திற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தேசிய நெடுஞ்சாலைத்துறையை அவர்கள் கோரிக்கை வைத்தனர். அண்ணாதுரை தலைவர் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு பல்லடம் வட்டம் காரணப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையில் இந்த 4 ரோடு சந்திப்பில் அளவுக்கு அதிகமான போக்குவரத்து நெரிசல் மற்றும் பார்த்திங்கன்னா இடையூறு காரணமாக அதிக அளவில் விபத்துகள் ஏற்பட்டு பல்வேறு உயிரிழப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை தடுக்கின்ற விதமாக தேசிய நெடுஞ்சாலை உடனடியாக இந்த சந்திப்பிலே ரிங் ரோடு மாதிரி மிகப்பெரிய ரவுண்டானாவை அமைத்து ஒரு வட்ட சாலை அமைத்தால் மட்டுமே இந்த பிரச்சனை தீரும். எனவே உடனடியாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை விபத்துக்களை தடுக்கின்ற விதமாக, ஏன்னா மிகப்பெரிய அளவில் பாதைகள் இருந்தும் மிகப்பெரிய அளவில் வசதி வாய்ப்புகள் இடம் இருந்தும் ரவுண்டானா அமைக்காதனால் தொடர்ந்து இங்கே பல்வேறு விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கிறது, உயிரிழப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே தேசிய நெடுஞ்சாலை உடனடியாக முழு வட்ட சாலையை இங்கே அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அதனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதை வலியுறுத்துகின்ற விதமாக, ஆனால் விபத்துகள் அதிக அளவில் நடந்து கொண்டே இருக்கிறது, உயிரிழப்புகள் அதிக அளவில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை தடுக்கின்ற விதமாக உடனடியாக தேசிய நெடுஞ்சாலை இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும். எனவே இன்றைக்கு அதை வலியுறுத்துகின்ற விதமாக, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதமாக ஒற்றைக்காலில் நின்று எங்களது கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம். உடனடியாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.